சரி பஸ்ஸில் ஏறினா இது இன்னும் மோசம் சார். க்ரௌடு தள்ளி 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 அது என்னவோ தெரியல. எந்த பஸ்ஸில் ஏறினாலும் லேடிஸுக்கு எப்படியாவது சீட்டு கிடச்சிடுதுங்க, நம்மளுக்கு தான் கிடைக்க மாட்டேங்குது. நம்மளை தள்ளி தள்ளி டிரைவர் பக்கத்தில் நிற்க வச்சுருவோம். பார்த்துக்கிறீங்களா? அங்கே அந்த இன்ஜின் சூடு அப்படியே பின்னால் பார்க்குறேன். என்ன நான் கம்மி இல்லை, அதனால் எனக்கு பின்னால் நிற்கிறவர் மட்டும்தான் தெரியுது, அவருக்கு பின்னால் யார் நிற்கிறாங்கன்னே தெரியல. எனக்கு என்ன பையனா இவள் கரெக்டாக ஸ்டாப்பிங் பார்த்து இறங்குவாளான்னு பயந்து 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 இறங்குறேன். காணும், பின் வழியாக பார்க்குறேன் காணும். பஸ்ஸு கிளம்பிச்சுன்னா எப்படி போய் பிடிக்கிறது? சரி வெக்கத்தை விட்டு பரிமளம் பரிமளம்னு கற்றுனேன். திடீர்னு என்னங்கன்னு குரல் கேட்டுது. பார்த்தா உள்ள வேற பரிமளம். வேற பரிமளம் அது எட்டி பார்க்குது. அதுக்கு பாருங்க, அது ஹஸ்பண்டு குரலும் என் குரலுக்கும் வித்தியாசம் தெரியல. ஆக்சுவலாக நம்ம பரிமளத்தை விட்டு அது பெட்டராக இருந்தது. ஆனால் அதுக்காக இறங்க சொல்ல முடியாதுல்ல, தப்பு இல்லை. கட்சியில் பார்த்தா நம்ம பரிமளம் இறங்கிடுச்சு. கிட்ட போயிட்டு ஸ்டாப்பிங் தெரியாதுண்ணா, இல்லைங்க தூங்கிட்டேன். 3 ஸ்டாப்பிங்கில் எப்படி தூக்கம் வரும்? நல்ல மனசு நான் தூங்கிட்டேன், உங்களை மாதிரியா வேணாம் அப்படின்ட்டு.